அப்பப்ப எல்லாத்தையும் விட்டுட்டு திரும்ப போயிடலாமான்னு கூட யோசிக்க தோணுது. வாழ்க்கை இப்படியே போயிடுமா சார்? உடம்புல இருக்கிற பலத்தோட மனசுல இருக்கிற பலங்களை ஜெயிக்கிறதுக்கு ரொம்ப முக்கியம். எதுல ட்ரெயின் இல்ல, எது வந்தாலும் எதிர்த்து நிக்கிறது. லைஃப்ல உங்களுக்கு எல்லாம் ஏன்டா கடவுளை இவ்வளவு கஷ்டம் கொடுக்குறேன்னு சொல்றப்பலாம் இந்த வார்த்தை ஞாபகம் வச்சுங்க. கடவுள் எல்லார்ட்டையும் கஷ்டத்தை கொடுக்க மாட்டான். யாருக்கு வாய்ப்பை கொடுக்க போறோம்னா அவனுக்கு தான் கஷ்டத்தை கொடுப்பான். நான் கொடுக்குற நல்ல வாய்ப்பை ஹேண்டில் பண்ற கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கா இல்லையா நம்ம பார்க்கணுமா இல்லையா? சும்மா போற வரவன்ட்டெல்லாம் தூக்கியா கொடுக்க முடியும்? ஒரு பொறுப்பை நான் ஒருத்தண்ட கொடுக்குறேன்னா அதை செய்யறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கான்னு பார்ப்பார். அப்ப வாய்ப்பை கொடுக்கிறவன் சோதிப்பான். நீங்கள் சோதனையில் இருக்கிற போது மனிதர்கள் உங்களோடு கூட இருப்பதில்லை. காரணம், நீங்கள் சோதனையில் இருக்கிற போது கடவுள் உங்கள் கூட இருக்கிறார். அதான் உண்மை. ஆடும் கலைஞன் தன்னை வரப்பான், தன் கண்ணீரை மூடிக்கொண்டு இன்பம் கொடுப்பான். புலிகள் அழுவது ஏது, அட பறவையும் அழ அறியாது. போர்க்களம் நீ புகும்போது புல் தைப்பது காலறியாது. மகனே மகனே, காத்துக்கு ஓய்வதேது, அடையேது. கலைக்கொரு தோல்வி கிடையாது கிடையாது.